ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துரந்தர் 2 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸா நீங்க இதனுடைய பார்ட் 1 பார்த்துட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இது புரியும். இதனுடைய என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இந்த ஹீரோவுடைய பாஸ்ட் எதனால இப்படி ஆனாரு, அவருடைய பாஸ்ட் லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் லைக் அந்த எதனால இப்படி ஆனாரு அப்படிங்கிறது மாதிரியே தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு பேக் ஆன் துரந்தர் 2ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன நடந்துச்சோ அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஷன்ல அப்படின்னா தாங்க திருப்பி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்துட்டு ஒரு 2-3 எனிமீஸை தான் அவர் வந்து கொண்டிருப்பாரு. ஃபுல்லா எல்லாத்தையுமே அவர் கொண்டிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு டைரியில எழுதியிருப்பார் இல்லையா, அதுல யார் யார் நேம்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு இந்தியாவுடைய டெரரிசம்ல, அந்த பர்சன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொன்னு அந்த இவருக்கு அசைன் பண்ணாரு இல்லையா இந்த ஒர்க்கை, அந்த அசைன் பண்ண ஒர்க்கு அவருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாரு. இவங்கெல்லாம் இது பண்ணிட்டேன், கொண்டுட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து அவருக்கு தெரிவிப்பாரு. ஃபைனலா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி கண்டினியூஷா இப்படி அவரோட பார்ட் அவர் பண்ணிட்டே போவாரு. சடனா பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட மாட்டிப்பாரு. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாகிஸ்தானி கிடையாது, இவர் ஒரு இந்திய உளவாளி அப்படிங்கறத அவங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறமேட்டு என்ன ஆகுது, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சொல்லிட்டாங்களா உண்மையை போயிட்டு பாகிஸ்தான் போலீஸ் கிட்ட, இல்ல என்னதான் நடக்குது அப்படிங்கறத கண்டினியூஷனா போகும். அதுக்கப்புறமேட்டு அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாரா, இல்ல பழையபடி அந்த இந்தியன் எம்பசிட்டியே போயிட்டு அவர் வந்து சரண்டர் ஆயிடுறாரா, என்ன ஆகுது அப்படிங்கறத கண்டினியூஷன் தான் இந்த படம். ஸோ உங்களுக்கு மறக்காம என்னுடைய ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துரந்தர் 2 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ப்ரீவியஸா நீங்க இதனுடைய பார்ட் 1 பார்த்துட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இது புரியும். இதனுடைய என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இந்த ஹீரோவுடைய பாஸ்ட் எதனால இப்படி ஆனாரு, அவருடைய பாஸ்ட் லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் லைக் அந்த எதனால இப்படி ஆனாரு அப்படிங்கிறது மாதிரியே தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு பேக் ஆன் துரந்தர் 2ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன நடந்துச்சோ அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஷன்ல அப்படின்னா தாங்க திருப்பி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸா வந்துட்டு ஒரு 2-3 எனிமீஸை தான் அவர் வந்து கொண்டு